வணக்கம் நண்பர்களே, நான் அரசு ராஜா. வெறுப்பு ஏத்துறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெறுப்பு ஏத்துறது அப்படிங்கிறது பயங்கரமான ஜாலியான ஒரு விஷயம் இல்ல. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஃபன்னா இருக்கும். ஆனா பாதிக்கப்படுறவங்களுடைய மனநிலை என்னன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த வெறுப்பு ஏத்துறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது ஜாலி அப்படிங்கிற அந்த எல்லையை தாண்டி போகும்பொழுது ஹர்ட் ஆனவங்க எந்த எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி காரணத்தினால டெல்லியில 2 மர்டர் நடந்திருக்குது, ரொம்ப கொடூரமா. அதை பத்தி தான் இவ்வளவு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த கிரைம் சம்பவத்துல போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோட இறுதியில இதுக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்க ஆதரவை தாங்க. சரி, நேரடியா நம்ம இந்த கிரைம் சம்பவத்துல போலாம். 2016 நவம்பர் 18 டெல்லியில முனிர்கான்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்து கோயில். அன்னைக்கு விசேஷமான நாள், அதனால நிறைய கூட்டம் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளில போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது கோயிலுக்கு வெளியில ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு பாலித்தீன் கவர்ல சுத்தப்பட்டு கிடக்குது. அதுல ஒரு 5-10 நாய்கள் அந்த கவரை பிரிக்கிறதுக்கு பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்குது. நிறைய கூட்டங்கிறதுனால இந்த மாதிரி நாய் அங்க நின்று சண்டை போட்டுக்கிறது சாமி கும்பிட வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டுறதுக்காக சில பேர் ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் பாக்குறாங்க அந்த நாய்கள் இந்த பாலித்தீன் கவரை பிச்சை இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு மனித கால் அவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்துட்டு ஷாக் ஆனவங்க உடனடியா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் போலீஸ் டீம் அங்க வந்து அந்த பாலித்தீன் கவரை கைப்பற்றி அதை பிரிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ஒரு இளம் பெண்ணுடைய உடல். அந்த பெண்ணுக்கு அதிகபட்சம் ஒரு 20-22 வயசு இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. உடனடியா இந்த பெண் சம்பந்தமான தகவல் அங்க ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பெண்ணை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் அங்க இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் தகவல் அனுப்புறாங்க. ஒரு வாரமா போலீஸ் ட்ரை பண்ணி இந்த பெண் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த பெண்ணுடைய உடல்ல வினோதமான டேட்டூ நிறைய இருக்குது. சரி, இந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான பயங்கர மும்முறை வேலைகள்ல போலீஸ் டீம் இருக்கும்போது இதே இந்த முனிர்கா கோவில் பகுதியிலிருந்து சரியா ஒரு 500 மீட்டர் தாண்டி ஒரு கழிவுநீர் சாக்கடையில இன்னொரு உடல் கிடக்கிறதா அங்கிருந்து போன் வருது. உடனடியா போலீஸ் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா தலை இல்லாத ஒரு உடல். அந்த உடல் வந்து பெண் உடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடலுக்குரிய அந்த பெண்ணுக்கும் வயது 20-22 இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் இல்லாம இந்த பெண்ணுடைய உடல்லையும் நிறைய டேட்டூ இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த முனிர்கா பகுதியிலேயே 2 உடல் ஒரு வாரத்துக்கு இடையில கிடைக்குது. 2 பேருக்குமே டேட்டூ போன இந்த 2 பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில இந்த கேஸை முன்னெடுக்கிறாங்க போலீஸ். இப்போ இவங்க போட்டிருந்த வினோதமான டேட்டூ இருக்குல்ல, இதை அங்க போடுறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வர வச்சு விசாரிக்கும் பொழுது கடந்த ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் அதுல ஒரு பெண்ணுக்கு டேட்டூ போட்டிருக்காரு ஒரு நபர். அவர் சொல்றாரு, ஆமா இந்த பெண்ணை எனக்கு தெரியும், இந்த பெண்ணு பேரு நயேசா அப்படின்னு சொல்றாரு. இவங்க 8 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, இவங்க ஒரு ஸ்பால ஒர்க் பண்றதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. உடனடியா போலீஸ் அந்த ஸ்பாக்கு போகும்போது தான் தெரிய வருது இந்த பெண் ஒரு நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு பெண். இவங்க கடந்த 2 வருஷமா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த பெண் வந்து தனியா இங்க வேலை செய்யல, இந்த பெண்ணுடைய ஃப்ரெண்டும் வேலை செய்யறாங்க. இந்த பெண்ணுடைய ஃப்ரெண்டு பேரு சுஷ்மா ராய். இவங்க வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் சேர்ந்து தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ தலை இல்லாம ஒரு உடல் கடந்ததுல அந்த உடலுக்குரிய நபர் சுஷ்மா ராயா இருக்கலாமா அப்படிங்கிற ரீதியில அந்த தலையில்லாத உடலை அங்க ஸ்பால ஒர்க் பண்ணவங்கள்ட்ட காட்டும் பொழுது ஆமா இது சுஷ்மா ராய் தான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா 2 பேருமே 8 மாசத்துக்கு முன்னாடி தான் போய் டேட்டூ குத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே அங்க தெரியும். அதை அங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பெண்களும் ஒரு வாரத்துக்கு இடையில கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இவங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ண வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 பெண்களுடைய போன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து அவங்க செக் பண்ணும்பொழுது இவங்க அளவுக்கு அதிகமா ஒரு குரூப் மெம்பர்கிட்ட பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது என்ன குரூப் அப்படின்னா நேபாள் இருந்து இங்க வந்திருக்கிற ஒரு குரூப். அந்த குரூப்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒன்னு ஜீவன், இன்னொருத்தர் கோவிந்த், இன்னொருத்தர் அர்ஜுன். இந்த 3 பேருக்கும் என்ன வேலை அப்படின்னா இவங்க முனிர்கா பகுதியில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தங்கியிருக்காங்க. ஒரு வாடகைக்கு தான் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஜீவனும் கோவிந்தும் ஒரு தனி வீடு. அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. 2 குழந்தைங்க கூட அவர் தனி வீடு எடுத்து தங்கியிருக்காரு.
இவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, நேபாள்ல இருந்து இங்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இங்க தங்கிறதுக்கு வீடு தேடி கொடுக்கறது, அதாவது புரோக்கர் மாதிரியான வேலைகள் பண்றது. ரெண்டாவது வேலை வாங்கி கொடுக்கறது, அதுக்கு அவங்க கமிஷன் வாங்கிக்கிறது. இந்த வேலைகளை இந்த 3 பேருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர்கள் கூட நயேசாவுக்கும் இந்த சுஷ்மா ராய்க்கும் பழக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்லியான உடனே வெளில சுத்துறது போறதுன்னு பயங்கரமான க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. உடனடியா இந்த 3 பேர் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு போலீஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பேருமே அவங்க மொபைல் நம்பர்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. இவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னு போயிட்டு அந்த முனிர்கா வில்லேஜ்ல போய் பார்த்தாங்கன்னா, நவம்பர் 25 இருந்து இவங்க காணாம போயிட்டாங்க, இந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இங்க யாருமே இல்லை அப்படிங்கிற தகவலை இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. இந்த 3 பேரையும் போலீஸ் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜீவன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, ஆனந்த் விகார்ல இருந்து வந்து டெல்லியில இருந்து சோனாலி போற பஸ்ல ஏறி இந்தியா நேபாள் பார்டர்ல போய் இறங்கி தப்பிச்சு போக போறாரு அப்படின்னு ஒரு தகவல் போலீஸ்க்கு வருது. உடனடியா போலீஸ் டீம் அலர்ட் ஆகி அங்க போயிட்டு இந்த ஜீவனை கொத்தா பிடிச்சிட்டு வந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. மற்ற 2 பேரும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இப்ப ஜீவன்ட்டு கடுமையான விசாரணை பண்ணும்போது ஜீவன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 3 பேருக்கும் நயேசா, இவங்க நேபாளில இருந்து வந்தவங்க இல்லையா, இவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க. நயேசாவுக்கு ரூம் பார்த்து கொடுத்தது இந்த 3 பேர் தான். நயேசா ஒரு ஸ்பால ஒர்க் பண்ணும்பொழுது நயேசா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க தான் இந்த சுஷ்மா ராய். சுஷ்மா ராயும் நயேசாவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஒரே ரூம்ல ஷேர் பண்ணி தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஸ்பால ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய பணம் பொருள ஆரம்பிக்குது. ஸ்பால ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு சில பாலியல் அவங்க வேலைகள் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. அதனால நிறைய பணம் பொருள ஆரம்பிச்சோடனே இந்த பணத்தை யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுதுதான் நயேசா சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வெளிலேருந்து வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி உடனடியா அர்ஜுன் கிட்ட லட்சக்கணக்கான பணத்தை 2 பேருமே கொடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பி நல்ல ஃப்ரெண்டு கேட்கும் பொழுது கொடுத்துருவாரு சொல்லி கொடுத்தோடனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்க கொடுங்க, பேங்க்ல போட்டுக்கிறேன், நீங்க போகும் பொழுது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல, அதாவது 1 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பணம் சேர்ந்துருது. அதாவது ஒரு 20 லட்சத்துக்கு மேல பணம் சேர்ந்துருது. ஸோ நாங்க ஊருக்கு போனோம், பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மா ராய் பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, அர்ஜுனுக்கு இவங்ககிட்ட பணத்தை கொடுக்குற ஐடியாவே கிடையாது, எப்படியா ஏமாத்தினுங்கிறது தான் அவருடைய எண்ணம். பணத்தை கொடுக்காம இப்ப தரேன், நாளைக்கு தரேன், ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், டபுள் மடங்கா வந்துடும், உங்களுக்கு பணத்தை சேர்த்து தரேன்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டு இருக்காரு. சுஷ்மா ராய்க்கு பணம் கண்டிப்பா அவசியமா வேணும், அதனால நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அர்ஜுன் வந்து 2 குழந்தைங்க கூட இருந்தாங்கல்ல, இவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, இப்ப மினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறார் அர்ஜுன். இந்த 2 குழந்தைங்களையும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, சுஷ்மா ராய் பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த அர்ஜுன் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இந்த சுஷ்மா ராய் ரொம்ப காலமா அர்ஜுன் கூட ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அர்ஜுன், இதுதான் சரியான வழி, இதை சொல்லி அவளை நம்ம சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நேரா ஒரு நாள் அர்ஜுன் போயிட்டு சுஷ்மா ராய்கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லவ் பண்றேன் அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்வார் சவுத்னு சொல்லிட்டு டெல்லியில ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் அடுத்த நாளே வச்சு சிம்பிளா ஒரு கோயிலை வச்சு தாலியை கட்டிடுறாரு இந்த அர்ஜுன். தாலியை கட்டினதுக்கு அப்புறம் அர்ஜுன் வந்து சுஷ்மா ராய்ட்ட, நம்ம இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நம்ம இதுக்கப்புறம் என் பணம் உன் பணம்னு பிரிச்செல்லாம் பேசக்கூடாது, நம்ம பணம், நம்ம பணத்தை நான் வந்து கரெக்டா முதலீடு பண்ணியிருக்கேன், அது பெருகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணும் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க சுஷ்மா ராய். இப்படி இருக்கும் பொழுது இந்த சுஷ்மா ராய் இப்ப என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, மினி இருக்கால அர்ஜுனுடைய ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பெண், அந்த மினி கிட்ட போயிட்டு, பாத்தியா நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டேன், அர்ஜுன் கூட நீ எத்தனை வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணாரா, என்னதான் கல்யாணம் பண்ணாரு, என் மேலதான் ரொம்ப லவ்வா இருக்காருன்னு சொல்லிட்டு அடிக்கடி வெறுப்பேத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த சுஷ்மா ராய். இது மினிக்கு பயங்கரமான கடுப்பா இருந்திருக்குது, பயங்கர பொறாமத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு கட்டத்துல இந்த சுஷ்மா ராயை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அர்ஜுனுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்து கேரக்டர் சரி கிடையாது, அவளை போய் நீ எப்படி கல்யாணம் பண்ண, நம்ம வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அவளை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த அர்ஜுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களா, ஜீவன் கோவிந்த், அந்த 2 பேர்ட்டையும் உங்க 3 பேருமே அவன் வந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், அதனால அவ உயிரோடு இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா
இந்த 3 பேருமே அவங்க பாய்சன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல அர்ஜுன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, மினி சொல்றது சரிதானே, பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணி எதுக்கு குடும்பம் நடத்திட்டு இருக்கணும், அவளை கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், பணமும் நம்மளது ஆயிரும்ல அப்படின்னு முடிவு பண்ணி நவம்பர் 17 அதிகாலையில ஒரு வேன் எடுத்துட்டு சுஷ்மா ராய் தங்கியிருந்த ரூமுக்கு கீழே போயிட்டு சுஷ்மா ராய்க்கு ஃபோன் பண்ணி கீழே கூப்பிடுறாங்க. அவள் வர்றா, ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்றான் அப்படின்றதுனால அவன் நம்பிக்கையில் வர்றா. வந்தோடனே நம்ம சின்னதாக ஒரு வெளில போயிட்டு டீ சாப்பிட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வேனில் ஏற்றுறாங்க. வேனில் போகும்பொழுதே பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தவன் ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து சுஷ்மா ராயோடைய கழுத்தை விட்டுறான். அந்த வேனுக்குள்ளேயே வச்சு 3 பேரும் கழுத்தை துண்டிச்சு தலையை எடுக்கிறாங்க. அப்படியே எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடலை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு முனிர்கா பகுதியில் இருக்கிற சாக்கடையில் பாடியை போட்டுட்டு தலையை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறாங்க. ஏன்னா தலை இல்லாத பாடியை கண்டுபிடிக்க முடியாது, கேஸும் நிற்காது அப்படிங்கிறதுனால அப்படி மறைச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சுஷ்மாவும் நயேசாவும் ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. சுஷ்மா ரூமுக்கு போகலை அப்படின்னா அடுத்த கட்டமா நயேசா இந்த பெண் காணா அப்படின்னு ஸ்பான்ல சொல்லுவா. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சுஷ்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற தகவலும் தெரிஞ்சு போச்சு நயேசாவுக்கு. அதனால நேரடியா இது நம்ம பக்கம் தான் திரும்பி வரும், அதனால நம்ம இதை சும்மா விடக்கூடாது, இந்த நயேசாவும் போட்டாதான் தப்பிக்கலாம் அப்படின்னு 3 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. சரியா ஒரு நாள் 24 மணி நேரம் கழிச்சு நயேசா இருக்கிற ரூமுக்கு போறாங்க. 3 பேரும் அங்க அதே மாதிரி அவளையும் கொல்றாங்க. கொன்னதுக்கப்புறம் அவளை கருப்பு கலர் பாலித்தீன் கவர்ல சுத்தி முனிர்கா கோயிலுக்கு வெளியில கொண்டாந்து போட்டுடுறாங்க. இந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஜீவனை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மினி எங்க இருக்கான்னு சொல்லி மினியை தேடி அலையிறாங்க. அர்ஜுன், கோவிந்த் இந்த 2 பேருமே கைது பண்றாங்க. இந்த தலையை எங்க மறைச்சு வச்சிருக்கான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணும்பொழுது அர்ஜுன் அதை ஒரு கழிவுநீர் போற ஒரு பைப் லைனுக்குள்ள தலையை போட்டு வச்சிருக்கான். அந்த தலையையும் ரெக்கவர் பண்றாங்க. இப்போ இந்த 3 பேர் பிளஸ் மினி 4 பேரையும் கைது பண்ணி கோர்ட்டில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியா 4 வருஷம் கழிச்சு தண்டனை வருது. இந்த 3 ஆண்களுக்கும் மரண தண்டனையும் மினிக்கு ஆயுள் தண்டனையும் வருது. அதுக்கப்புறம் அப்பீல் போய் எல்லாமே ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. இப்போ இந்த 4 பேருமே ஜெயிலில் தான் இருக்காங்க. இதுதான் டெல்லியோட முனிர்கா டபுள் மர்டர் கேஸ். அதர் ஸ்டேட்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்காக இங்க தனியா தங்கியிருந்த 2 பேர் பண்ண ஒரே தப்பு, ஒரு பெண்ணை வெறுப்பேத்தினதுதான். இவங்க பாட்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா வாழ்க்கையை லீட் பண்ணியிருந்துருக்கலாம். தேவையில்லாம ஒரு பொண்ணை சீண்ட போய் அந்த பெண்ணு ட்ரிகர் ஆகி 3 ஆண்களை தூண்டி விட்டு இவ்வளவு பெரிய மர்டர் ஆகிப்போச்சு. சரி நம்மளே, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சம்பந்தமான கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ஆர்எஸ் ராஜா. நன்றி, வணக்கம்.